போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பில் பார்க்க இருப்பது ஜியாகிரபி புவியியல் பாடம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக் விஷயம் தான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. ஓகே, ஜியாகிரபி அறிவியலின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இதுல சயின்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஓகேவா, நீங்க பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் தான் போன கிளாஸ்ல சொன்னேன். இந்தியா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோட வடிகால் அமைப்பு அப்படின்னு 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 1ல ஒரு லெசன் இருக்கு. இதுல எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். இப்போ இந்தியன் ஜியாகிரபி அப்படின்னு சிலபஸ்ல எங்கேயுமே சொல்லலை. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி தான் மெயின் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அப்படிம்பாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டச் பண்ணிட்டு போறாங்க. இதுல பேசிக்கான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்தியாவின் இயற்கை அமைப்பை 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. நமக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஓல்டு புக்ல 6 பெரும் பிரிவுகள் அப்படின்னு இருக்கும். அதுல பாலைவனம் அப்படிங்கிற ஒரு இதை விட்டுருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்ன பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றேன் பாருங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற பேரையே பாரத்னு மாத்திட்டாங்க. ஓகேவா, இது கான்ஸ்டியூஷன்லயே தான் சொன்னதுதான், புதுசு ஒன்றும் கிடையாது. இந்தியா, இந்துஸ்தான், பாரதம் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அதான் இப்ப இந்தியா பாரத் அப்படின்னு மாத்திட்டாங்க. இது உலகத்துல எங்க இருக்குன்னா ஆசியா கண்டத்துல இருக்கு. ஆசியா கண்டம் உலகத்தோட பெரிய கண்டம். 7 கண்டங்கள்ல ஒண்ணு ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்துல எங்க இருக்குன்னா தெற்கு பகுதியில இருக்கு. அதனாலதான் இந்தியா பாத்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள்ல ஒன்னா இருக்கு. இப்ப தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பு சார்க், சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சார்க்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, 1985ல நிறுவப்பட்டது. அந்த அமைப்புல இந்தியா ஒரு உறுப்பினரா இருக்கு. ஆனா ஏசியான்னு ஒரு அமைப்பு இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். அதுல இந்தியா உறுப்பு நாடு கிடையாது. எதனால இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்தியா எங்க இருக்கு, இப்ப நாடுகள் அதோட கூட்டமைப்பை எப்படி அமைக்கிறாங்கன்னா, பக்கத்துல அவங்க ரீஜன்ல உள்ள அவங்கள தான் சேர்த்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நேட்டோ இருக்குன்னா நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக் அந்த நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சம்மந்தமே இல்லாம உக்ரைன் போய் சேர போணுச்சு. ஏன்னா நேட்டோ அப்படிங்கிறது ஒரு இராணுவ அமைப்பு. ஒரு தடவை கேட்டாங்க, நேட்டோ அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படின்னு. அப்போ அது ஒரு இராணுவ அமைப்பு, இராணுவத்துக்காக அந்த நாடுகள் ஒன்று சேர்றாங்க. அப்படிங்கும்போது அதுல போய் உக்ரைன் சேரும்போது ரஷ்யா தடுத்துச்சு. அதே மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா அப்படின்னா எந்தெந்த அமைப்புல மெம்பரா இருக்கு, இப்ப G7ல இருக்கா இல்ல, G8ல இருக்கா இல்ல, ஆனா G20ல இருக்கு, அந்த மாதிரி பேசிக் விஷயம் தெரியணும். அப்புறம் பிம்ஸ்டெக்ல இருக்கானா இருக்கு. பிம்ஸ்டெக்னு ஒரு அமைப்பு இருக்கு. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அமைப்புல இந்தியா இருக்கு. ஏன்னா பே ஆஃப் பெங்கால் நமக்கு ஒரு எல்லையா இருக்கு. ஓகேவா, அதனால பேசிக்கா இந்த விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்.